ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஏஎஸ்எம்ஆர் ஃப்ரூட் கட்டிங் வீடியோஸை ஃப்ரீயாக ChatGPT and Google 3 வச்சு நம்முடைய மொபைல்லே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸில் டோட்டலாக 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 ASMR ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன், ஸ்டெப் 2 ப்ராம்ப்ட் வீடியோ ஜென்ரேஷன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சிங்கிள் கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஜென்ரேட் ப்ராம்ப்ட் ஃபார் பர்டிகுலர் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்டுக்கான ஃபுல் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது மூலமாக சிங்கிள் கமெண்ட் கொடுத்தோம்னா போது நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இல்லை நம்ம என்ன கொடுத்தாலும் ஜஸ்ட் சிங்கிள் கமெண்ட்டில் மொத்த ப்ராம்ப்டையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் நியூ சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சாம்பிள் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி பிரேக் டவுன் த ASMR ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துரும். இந்த சாம்பிள் ப்ராம்ப்டில் மொத்தம் 4 ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பனானாக்கு மட்டும் பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் மீதி 3க்கும் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா பனானாக்கு பிரேக் டவுன் பண்ண மாதிரியே மீதி 3 ஃப்ரூட்டுக்கும் பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும். இந்த பிரேக் டவுன் எதுக்காகனா, நாம் ஒவ்வொரு டைமும் சாம்பிள் ப்ராம்ப்டை கொடுத்து வேறு ஃப்ரூட்டுக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு டைம் பெரிய பெரிய ப்ராம்ப்டாக கொடுத்துட்ருக்க முடியாது. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பிரேக் டவுன். இதில் பார்த்திங்கன்னா 4 ஃப்ரூட்டுக்கான பிரேக் டவுன் கொடுத்துருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது விசுவல் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த 4 ஃப்ரூட்டும் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட கலர் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அதோட வெளிப்பக்கம் எப்படி இருக்குது, உள்பக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. அதை ChatGPT 4 ஃப்ரூட்டுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதில் எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் எரர் இருந்தது அப்படின்னால தான் நம்ம இதை கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனாலும் நியூ சேட்டில் எகெயின் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம Google VO3 தான் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்றது நம்ம கேட்கணும். அதாவது ASMR ப்ராம்ப்ட் ஃபார் Google VO3 டெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும். நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் ப்ராம்ப்டில் மொத்தம் 4 ஃப்ரூட்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு பனானா, அதுக்கான ஒரிஜினல் ப்ராம்ப்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராம்ப்ட். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டிவ் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஆர் எனிதிங் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கான டெம்ப்ளேட்டு இதுதான். எஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ASMR வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஜென்ரேட்டிவ் ப்ராம்ப்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், Google VO3யில் ASMR வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பிகாஸ் இந்த ஃபுல் ப்ராசஸையும் ChatGPT மெமரைஸ் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே சேட் பாக்ஸில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஃப்ரூட்டுக்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது சென்டரில் டல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட். இதை மட்டும்தான் காப்பி பண்ணணும். இதோட ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப் 1 சிம்பிளாக ஷார்ட்டாக எகெயின் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ChatGPTயில் என்டர் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா 4 ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதை 4யுமே ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் ASMR ப்ராம்ப்ட் ஃபார் Google VO3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சாம்பிள் ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுக்கான ஒரிஜினல் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் அந்த ஃப்ரூட்டுடைய ASMR வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட். இதை வந்து ChatGPT மெமரைஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் டைம் ஜென்ரேட்டிவ் ப்ராம்ப்ட் ஃபார் பர்டிகுலர் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஆர் எனிதிங் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நாம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ASMR வீடியோ ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டெப் 2 டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேஷன். இது நம்ம Google VO3 தான் பண்ண போகிறோம். இப்போ Google VO3 இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. ஸோ VPN இல்லாமையே நாம் இதை யூஸ் பண்ண முடியும் அண்ட் மொபைல் ஆப்லேயே இதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு Google VO3 எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜெமினி ஆப்பில் வெப்சைட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நியூ சேட்டில் Google VO3 எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்ட் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் ASMR வீடியோ ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக ASMR வீடியோஸ் போடுற மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா Google VO3 உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இதில் 3 வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ChatGPT இருக்குது. ஸோ ChatGPTயில் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளது ஆகும். அதே மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு ½ அன் ஹவரில் உங்கள் சேனலுக்கான ஃபுல் கண்டென்ட்டையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட முடியும்.
ஸோ கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு 3 வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் க்ரோ ஆயிரும். ஏன்னா இப்போ ASMR வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மூலமாக அதிகமான வியூஸும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸையும் நம்ம கெயின் பண்ண முடியும். யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கு இந்தியன் ருபீஸில் 1 மில்லியன் வியூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 1000 ருபீஸ் வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரும்போது நமக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதோடு நாம் இல்லை மணியும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ChatGPTயில் இப்போ நம்ம பண்ண அந்த ப்ராசஸோடைய சேட் பாக்ஸ் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. டெலிட்டோ இல்லை தவறவோ விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த சேட் பாக்ஸ்க்குள்ளே தான் நாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் சிம்பிளாக ஷார்ட்டாக கொடுத்தா போதும், ஃபுல் ப்ராம்ப்டே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் புது சேட்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம எதிர்பார்க்குற ப்ராம்ப்ட் வராது. சேம் இதே மாதிரி தான் கூகுள் VO3லையும் அதுலேயும் நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த சேட் பாக்ஸ்லேயே அடுத்தடுத்த வீடியோஸ் ASMR வீடியோஸ் அதிலேயே ஜென்ரேட் பண்ணுங்கள். வீடியோஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ASMR டுட்டோரியல் வீடியோவுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு PDFல போட்டிருக்கோம். அதோட அந்த PDFல சாம்பிள் ப்ராம்ப்ட்ஸும் 20 வெஜிடபிள்ஸ் அண்ட் 20 ஃப்ரூட்ஸோடைய ரெடி டு யூஸ் ASMR ப்ராம்ப்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி கூகுள் VO3ல வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ASMR PDF அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அது நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான். அதில் தான் இந்த PDF நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.